ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது ஒரு சைடிஷ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். கேரட் சட்னி. நம்மளுடைய ராமு சமையல்லேருந்து சமையல் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். உங்களோட சப்போர்ட்டை எனக்கு எப்போதுமே கொடுத்துக்கிட்டு இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் வீவர்ஸ், நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடேறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். இன்றைக்கி நம்ம கமகமன் மணக்க கேரட் சட்னி தான் இன்றைக்கி ரெடி பண்ணதும். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியும் கூட. இங்கே பாருங்கள், நான் இதில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். இந்த அளவுக்கு வறுபட்ட உடனே நான் காரத்துக்கு தேவையான அளவு ஒரு 4 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வறுபட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது ஆப்ஷனல் தான். இது போட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காக வரும். நல்லா அரைக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். அந்த பேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கேரட்டு. இது இங்கே பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான். அதனால் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணால் போதும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 பூண்டு பற்கள் இதையும் போட்டு நல்லா டிரான்ஸ்பரண்டாக ஆகக்கூடிய அளவுக்கு வதக்கிக்கிடணும். இந்த வெங்காயம், வேர்க்கடலை, கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்து செய்யும்போது அந்த கேரட் சட்னி நம்ம கேரட்டில் செஞ்சோமானே கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு 1 சிட்டிகை ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடணும். ப்ரௌன் கலராக ஆகாமல் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலே போதும். நம்ம குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் இந்த சட்னி ரெடி பண்ணிடலாம். எல்லாமே வதக்கிட்டு ஆற வச்சு தாளிசம் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் தோசையை ஊற்றிக்கிட்டே இந்த சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இது இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நான் ஒரு 3 பெரிய கேரட் எடுத்து நான் துருவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இங்கே பாருங்கள், இதையும் நல்லா வதக்கிக்கிடணும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ அதில் உள்ள சத்துக்கள்லாம் குறைஞ்சிரும். அதனால் சும்மா லேசாக அதனோட பச்சை வாசனை போகக்கூடிய அளவுக்கு வதக்கினாலே போதும். இப்போ இது 1 நிமிஷம் அப்படியே ஸ்டவ்வில் இருக்கட்டும். இப்போ இது கூடயே நம்ம நல்லா ஒரு டேஸ்ட்டுக்காக நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக எல்லாமே நல்லா மனம் தரக்கூடிய பொருட்களாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ 1 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம். வியூஸ், இப்போ நம்ம போட்டதை விட அளவு நல்லா குறைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்தாலே போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு சிறிய துண்டு புளி ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னாவே இது கெட்டு போகாமலே இருக்கும். அந்த டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வேறு கேரட் சட்னி அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இதில் இந்த தாளிசத்தையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா கடுகு, கருவேப்பிலை, அதில் 2 வத்தல் கிளி போட்டு தாளிசம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது வேர்க்கடலை சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். அரைக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்தது. கண்டிப்பாக இது மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.